பணித்துளிகள் டிசம்பர் 23, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உன்னையும் தப்புவிப்பார். தியான வசனம் தானியேல் 6:16. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தானியேல் ராஜகுலத்தை சேர்ந்தவரும் பிரதான தீர்க்கதரிசிகளில் ஒருவருமாக இருந்தார். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் வரம் தானியேலுக்கு இருந்ததுனால ராஜ சமூகத்துல அவர் விசேஷித்தவராக இருந்தார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததை உணர்ந்து கொண்ட ராஜா அவரை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார். ஆனா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்புல அவரை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலோ உண்மையுள்ளவராயிருந்தபடினால அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. எனவே தானியேல அவருடைய தேவனை பற்றிய விஷயத்துல குற்றப்படுத்த திட்டம் பண்ணி ராஜாவின் அனுமதியோடு 30 நாள் வரையில ராஜாவை தவிர வேற எந்த தேவனாகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தானியேலோ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்தோம் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். குற்றம் பிடிக்க தருணம் தேடியனவர்கள் ராஜாவினிடத்துல இதை கூறி ராஜ கட்டளையின்படி தானியேல சிங்கங்களின் குகையில போட வேண்டும் என்று ராஜாவை வேண்டிக் கொண்டனர். ராஜாவோ தானியேலை பார்த்து, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று கூறி சிங்கங்களின் குகையில போடுவித்தார். தானியேலின் தேவன் ஜீவன் உள்ள தேவன், சகலத்தையும் படைத்து சகலத்தையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர். அந்த கொடிய சிங்கங்களின் வாய்களை கட்டுவது அவருக்கு அரிய காரியம் அல்லவே. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டன. தானியேல் விடுவிக்கப்பட்டார். தானியேலின் எதிரிகளோ தாம் வெட்டின குழியிலே போடப்பட்டனர். தானியேலின் தேவனிடமே இன்று நாமும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அல்லவா? இந்த ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் தானியேலுக்கு ஏற்பட்டது போல வேலை செய்யும் இடங்களிலும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். இவற்றினால நீங்கள் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம். இப்போராட்டங்கள்ல எதிர்ப்புகளில இருந்து எப்படியாக தப்பித்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கும் நீங்கள் எதிரியின் மாய வலையில சிக்கி தேவனுக்குள்ளான உங்கள் சாட்சியை இழந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டும். தானியேலோ தான் நம்பின தேவனை பயமின்றி இடைவிடாது ஆராதித்தார். தேவன் அவரை வெட்கப்பட்டு போக விடவில்லை. நாமும் நம்முடைய பிரச்சனைகளுக்காக இடைவிடாது தேவனை ஸ்தோத்தரித்து அவரிடம் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மையும் விடுவிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.